ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு செய்முறை. இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தேவையானது சிறு கடுகு எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டை மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், புளி கரைச்சல், தேவையான அளவு உப்பு. ஈஸியான மெத்தடு தான். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போடுறேன், பட்டை மிளகாயை போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகாய் கருப்பு கலரில் கொஞ்சம் கருகணும். கருகுனா தான் அதனுடைய ஸ்மெல்லு நல்லா வாசனையாக இருக்கும். கை வச்சு கரைக்கும்போது நல்லா நொறுங்கி வரும். கொத்தமல்லி இலையை புளியிலேயே கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து கொட்டிடுவோம். இப்போ இந்த வதக்கி வச்ச வெங்காயம் பட்டை மிளகாய்லாம் இதில் போட்டுட்டோம். இதில் போட்டுட்டு நல்லா கையை வச்சு இப்படி கரைச்சிடணும். பிசைஞ்சு விட்டுக்கோங்க. புளி கரைக்கிற மாதிரி கரைச்சிருங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சு கசக்கி பிசைஞ்சிருங்க புளி மாதிரி. பச்சை புளி ரசம் ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசத்துக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து போட்டுக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வடித்து சாதத்துக்கு இது ஊற்றி சாப்பிட்லாம், ஜீரணமாகும், செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரசம் கொதிக்க வைக்காமல் வைக்கிறது இது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டிமாலாம் அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்காங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். ரேஷன் அரிசி சோறு தான் வடிப்பாங்க அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. வடிச்சிட்டு காய்கறி எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட. அதனால புளியை வச்சு ஈஸியான ஒரு ரசம் சீக்கிரமாக தயார் பண்ணிடுவாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைனாப்பிள் ஃப்ளேவரே இருக்கும் இந்த ரசம். பைனாப்பிள் டேஸ்ட் வரும் ரசம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள்.